முதலில் பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து, 4 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரை. எதெல்லாம் கடந்த கால ஆட்சியில் படிக்க முடியாதுன்னு ஆளுநர் சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு வாசிச்சிருக்காரு ஆளுநர் அர்லேக்கர். இது போன்ற காரணங்களுக்காக தான் ஆளுநரோட இணக்கமாக செல்றாரா விஜய் என்ற கேள்வியே எழுந்திருக்கு. சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது வாங்க விரிவாக பார்ப்போம். விஜய் தலைமையில் தாவேக அரசு பொறுப்பேற்றவுடனே அமைச்சரவை பதவியேற்கும் விழா நடந்தது. அந்த அமைச்சரவை பதவியேற்கும் விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டது. அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதன் பிறகு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது பெரிய சர்ச்சையை ஏற்பட்டது. அதாவது முதல்ல விஜய் ஆட்சி அமைக்கும் போதே அந்த தொடக்க நிகழ்ச்சியிலே தமிழ் புறக்கணிக்கப்பட்டது. தமிழுக்கு 3ஆம் இடம் அளிக்கப்பட்டிருக்குன்னு எதிர்க்கட்சிகள்லாம் அவரை சாட ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலை தான் தற்போது தமிழக சட்டப்பேரவை இன்னைக்கு கூடுச்சு. ஆனால் இன்னைக்கு கூடின உடனே முதல் விஷயமா தமிழ்த்தாய் வாழ்த்தானது பாடப்பட்டிருக்கு. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரோட முழுமையான உரையானது வாசிக்கப்பட்டது. ஏன்னா கடந்த காலங்கள்லாம் ஆளுநர் ரவி இருக்கும்போது திமுக ஆட்சியோட ஒரு முரண்பட்ட கருத்தையே தெரிவிச்சுட்டு வந்தார். இதனால் கடந்த 2026, 25, 24 ஆகிய ஆண்டுகளெல்லாம் அவர் ஆளுநர் உரையை படிக்காமையே அவையை விட்டு புறக்கணித்து வெளில போனார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார்னா, தேசிய கீதம் முதல்ல இசைக்கப்படலை, அதே போல் பெரியார் போன்ற வார்த்தைகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு, இதெல்லாம் நான் மாற்ற சொல்லி கேட்டிருந்தேன், ஆனால் அவங்களாம் மாற்றலை அப்படின்ற காரணங்களுக்காக அவர் ஆளுநர் உரையை புறக்கணிச்சுட்டு போனார். ஆனால் இன்றைக்கி ஆளுநர் உரையில் தமிழக அரசு என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை அர்லேக்கர் ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அப்படியே முழுமையாக வாசிச்சிருக்காரு. இதுதான் அனைவரின் புருவத்தையும் உயர்த்தி பார்க்க வச்சிருக்கு. At the very outset, I convey my best regards to the members of the Legislative Assembly seated here for the first session of the 17th Tamil Nadu Legislative Assembly, who have been chosen by the people, the real masters of Tamil Nadu, in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. As members of this historic assembly, the very heart and intellect of our democracy, I am confident that you will debate on people's needs. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் நடந்திருக்கு. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து என்னதான் முதல்ல பாடினாலும் தேசிய கீதம் அதை தொடர்ந்து இசைக்கப்பட்டது. அதாவது ஆளுநர் உரை படிக்கிறதுக்கு முன்னாடியே தேசிய கீதமானது பாடப்பட்டதை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. வழக்கமாக சட்டப்பேரவை மரபுப்படி தேசிய கீதம் கடைசியில் தான் ஒலிக்கப்படணும். ஆனால் இப்போ மத்திய அரசு கூட இணக்கமாக போகணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அரசு மரபுகளை மீறி ஆளுநர் உரை முடிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதத்தை பாடிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வச்சிருக்காங்க. ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசோட கடந்த காலங்களை போல ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இந்த வாட்டி ஒரு இணக்கமாக செல்லலான்னு விஜய் முடிவெடுத்ததாக தெரிவித்தேன். அதோட விளைவாக தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லியில் மோடியை 2 முறை சந்திச்சிருக்காரு. ஒரு வாட்டி நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் ஒரு வாட்டி மரியாதை நிமித்தமான சந்திப்புகளை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய இல்லத்துக்கே சென்று அரை மணி நேரத்துக்கு மேலே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரிடம் பேசிட்டு அவர் வீட்டில் விருந்தும் சாப்பிட்டு வந்திருக்காரு. இந்த இணக்கமான போக்குக்கு என்ன காரணம் நாம் விசாரிச்சவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தமிழக அரசுக்கு மத்திய அரசு அதிகப்படியான நிதிகள் வர வேண்டியது இருக்குது. குறிப்பாக கல்வியில் நிதி ஒதுக்க வேண்டும், அப்புறம் மாநில பகிர்வில் அதிகப்படியான நிதி வர வேண்டியது இருக்குது. இது போன்ற காரணங்களுக்காக மத்திய அரசோட இணக்கமாக செல்ல மாநில அரசு முடிவெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக விஜய் அரசு நிறைய வாக்குறுதிகளை அளிச்சிருக்கு. இதெல்லாம் நிறைவேற்றணும்னா தமிழகத்துக்கு அதிகப்படியான நிதி வேணும், அதுக்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு வேணும். இது போன்ற காரணங்களுக்கு தான் அவங்களோட இணக்கமாக செல்லணும்னா அந்த நிதி பகிர்வு அதிகமாக கிடைக்கும்ட்டு விஜய் தலைமையிலான அரசு முடிவு செஞ்சிருக்கு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மட்டும் மத்திய அரசோட இணக்கமாக செல்ல காரணம் இல்லைங்க. அதாவது மத்திய அரசும் தமிழக அரசோட இணக்கமாக செல்ல தான் விரும்புது. இதுக்கு முக்கியமான காரணமாக என்னென்னலாம் பார்க்கப்படுதுன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பு இந்த விஜய் அரசாங்கத்தின் மீது வந்தது. அப்போ கூட பாஜகவோட உறுப்பினர் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களிக்காமல் வாக்களிப்பிலிருந்து புறக்கணிச்சுட்டு நடுநிலை வகிச்சார்.
அது மட்டும் இல்லாங்க, பாஜகலேருந்து அண்ணாமலை விலகி தனி கட்சியை வந்து தொடங்கினார். அப்போ அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இங்கே இருக்க தேசிய கட்சிகளுக்கு தமிழக மக்களின் குரல்கள் வந்து கேட்பதே இல்லை, அவர்களுக்கு புரிகிற மொழியில் அவங்க என்றைக்குமே காது கொடுத்து கேட்டதே இல்லை மக்களோட குரலை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னார். இது அவர் அதுக்கு மட்டும் சொல்லலைங்க. இப்போது தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக வந்து பாஜக இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சதுன்னா அது பாஜகவுக்கு தற்போது உள்ள செல்வாக்கையும் குறைச்சிடும். உதாரணத்துக்கு கடந்த காலங்களில் 4 இடங்கள்லையாச்சும் வெற்றி பெற்றது பாஜக. ஆனால் இப்போ அது இன்னும் சுருங்கி வெறும் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது போன்ற காரணங்களுக்காக இப்போ இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து போன்ற தமிழ் மக்களோட சென்டிமெண்ட்டான விஷயங்களை டச் பண்ணிக்க வேண்டாம்னு பாஜக விரும்புது. நாடு பிஜேபியில் சேர பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட்டு அன்றைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டு கொடுத்தது கிடையாது, கலாச்சார பாரம்பரியத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, நம்முடைய தண்ணீர் நீரை விட்டு கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குறிப்பாக இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்கள் தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ தமிழியன், ஆர் யூ இந்தியன்? இது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் திமுகவோட பாஜக வந்து ஒரு எதிர்நிலை மனப்பான்மையை கடைபிடிச்சது. அதே போல் தற்போதும் இருக்கக்கூடாது, மாநில அரசோட ஒரு இணைந்து போகணும், அதன் மூலமாக பாஜகவை இங்கே சில விஷயங்களை செஞ்சுக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் தமிழக அரசோட அவங்க இணக்கமாக செல்ல விரும்புகிறாங்க. பொதுவாக ஒரு ஆளுநர் உரை இருந்ததுன்னா அதை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆதரிக்கிறதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை எதிர்க்கிறதும் வழக்கமான ஒன்று தான். அதே தான் இன்றைக்கும் நடந்தது. ஆனால் இதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து இன்றைக்கி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாருங்க. அதாவது ஆளுநர் வந்து தமிழக அரசு எழுதி கொடுத்த ஒரு வரியை கூட பேசாமல் அதே வார்த்தையை படிச்சிருக்காரு. இதுலேருந்தே தெரியுது பாஜகவும் தாவேக்காவும் ரகசிய உறவில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசும் போது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசாக படித்ததே கிடையாது. அதில் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்துருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதிக்காக மத்திய அரசோட இணக்கமாக செல்ல விஜய் முடிவு எடுத்திருக்கிறது ஒரு பக்கம். அதே போல் வந்து தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு பாஜகவும் மாநில அரசோட இணக்கமாக செல்ல முடிவெடுத்திருக்கு.